தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers. ஸோ பிளே ஆஃப்க்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. பட் அதுக்குள்ளே பிளே ஆஃப்க்கான 4 ஸ்பாட் சீல் அவுட் ஆயிடுச்சு. மேபி இந்த ஒரு வாரத்தில் டீம் ஆடக்கூடிய போக்கை வச்சு அந்த 1, 2, 3, 4 பொசிஷன்ஸ் மாறலாமே தவிர அந்த 4 பொசிஷன் சீல் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங் வித் குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். இந்த 4 டீம் தான் பிளே ஆஃப் ஆட போகிறாங்க இந்த சீசனில். வணக்கம் மக்களை, வெல்கம் டு தி தினமலர் கிரிக்கெட் திருவிழா presented by SPR City. இன்னைக்கான மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியத்திலிருந்து வரப்போகுதுங்க. குஜராத் டைட்டன்ஸ் டேக்கிங் ஆன் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் இந்த ஒரு சீசன் ஒரு டிஃபைனிங் சீசனாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸ்டார்டிங் வித் தி பேட்டிங் ஆர்டர் தான் சொல்லணும். மற்ற எல்லா டீமும் எடுத்துட்டோம்னா அவங்களோட லைனப்பில் பேட்டிங் டெப்த்தினை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்லாம் பிளான் பண்ணிருப்பாங்க. பட் ஜிடியை பொறுத்தளவு அந்த டாப் 3 நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா மேட்ச் ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட ரிசல்ட்டா சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் தொடர்ச்சியா ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் அந்த லீடர் போர்டில் தொடர்ச்சியா இருந்து வராங்க. பேட்டிங்ல நீங்கனா பவுலிங்ல நான்ட்டு தன்னோட லைன் அண்ட் லென்த்ல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு பிரசித் கிருஷ்ணா. இந்த ஒரு சீசன் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசனா அமைஞ்சிருக்குங்க. எந்த ஃபேஸ் ஆஃப் த இன்னிங்ஸ்ல அவருக்கு பாலை கொடுத்தாலும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றவர கேப்டன் அதை டெலிவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஃபுல் கேப் எனக்கு தான் அப்படின்னு இறுக்கமா கட்டி பிடிச்சிருக்காரு. பட் பின்னாடியே ட்ரெண்ட் போல் வந்துட்டு இருக்காரு. ரஷீத் கான் ஒரு லீன் பேட்ச்ல இருந்தாலும் ஜிடியோட பிளேயிங் லெவன்லயே ஒரு பிளேயரை க்ரூம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரான சாய் கிஷோர் கரெக்டான நேரத்தில் கரெக்டான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்து ஒரு கேப்டன்ஸ் பவுலராக மாறியிருக்காரு சாய் கிஷோர். சிராஜ் அவரோட பெர்ஃபார்மன்ஸை சைலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னா சொல்லணும். பவர் பிளேல ஆல்மோஸ்ட் 55% பால்ஸை வந்து டாட் பால்ஸை போட்டுருக்காரு. இவர் இப்படி போடுறதுனால அதர் எண்ட்ல போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு விக்கெட் கண்டிப்பாக கிடைச்சிட்டு இருக்கு. இவர் ஒரு எண்ட்லேருந்து ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறாரு. அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பேட்ஸ்மேன் பெரிய ஷாட்ஸுக்கு போகிறாங்க. விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. அந்த பவுலர்ஸ் அதை யூட்டிலைஸும் பண்ணுறாங்க. ஜிடிக்கு அது நல்ல ரிசல்ட்டாக மாறி இருக்கு. அப்படியே லக்னோ டீம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆக்ஷனில் ஒரு 4 பவுலர்ஸை நம்பி எடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 4 பேரும் இன்ஜுரினால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆட முடியல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக அமைஞ்சிருக்கு எல்எஸ்ஜிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் புரன் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா பவுண்டரி சிக்ஸஸ் எல்லாம் பறக்க விட்டாரு. பட் அதுக்கப்புறம் ஃபார்ம் அவுட் ஆகி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல. அடுத்தபடியாக மிச்சல் மார்ஷ் ஆக்சுவலி அவர் நல்லா தான் ஆடி கொடுத்துருக்காரு ஓப்பனிங் ஸ்லாட்ல இருந்து. ஏன்னா ஒரு 20 பால்ஸ் 30 ரன்ஸ், ஒரு 30 பால்ஸ் 50 ரன்ஸ் அது மாதிரி ஆடி கொடுக்குறாரு. பட் அது மேட்சை வின் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு இன்னிங்ஸாக மாறாது தான் ஒரு செட்பேக்காக இருந்திருக்கு எல்எஸ்ஜிக்கு. அடுத்தபடியாக மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது கேப்டன் ரிஷப் பண்ட். அவரை பற்றி இப்போ என்ன சொல்கிறதான் தெரியல. கேப்டன்சி ப்ரெஷரா இல்லை ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுத்து நம்மளை எடுத்திருக்காங்களே அந்த ப்ரைஸ் டேக் ப்ரெஷரான்னு தெரில. பெர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல. ஈவன் சென்னைக்கு எதிரான ஒரு மேட்ச்சில் 50 அடிச்சிருப்பாரு. அதை சேர்த்து கூட அவரோட மொத்த ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 130 ஆட் ரன்ஸாக அடிச்சிருக்காரு 12 மேட்ச்சில். ஸ்ட்ரைக் ரேட் கூட பார்த்தீங்கன்னா 100 தான் மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போ இந்த ஒரு லீன் பேட்சை விட்டு அவர் வெளில வரணும் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி ஆடக்கூடிய இந்த மேட்சோட சேர்த்து 2 மேட்ச் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு வின்னிங் ப்ரெஷர் இருக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக பழைய ஒரு ரிஷப் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதைத்தான் டீம் எல்எஸ்ஜியும் விரும்புவாங்க. ஏன்னா இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சக்கப்புறமா இந்த லீக் ஃபேஸ் முடிச்சக்கப்புறம் எல்எஸ்ஜி அவுட் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா அவர் இங்கிலாந்து சீரிஸ் போகிறாரு. ஸோ அவரும் இந்த பேட்சோட நம்ம சீரிஸ் போகக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்கனால கண்டிப்பாக ஒரு வின்னிங் மொமெண்ட்டோட இந்த லீகை முடிக்கணுன்றது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். எய்டன் மார்க்ரம் என்ன மாதிரி ஒரு பிளேயராக மாறி இருக்காரு எல்எஸ்ஜிக்கு தான் சொல்லணும். அவரோட கேம் பிளேயே டோட்டலாக மாற்றிருக்காரு. இந்த ஒரு சீசன் ஆரம்பிக்கிறப்ப இவருக்கு பதிலாக நம்ம ஒரு ஃபாரின் பவுலரை உள்ளே கொண்டு வரலாமேன்னு ஒரு டிபேட் இருந்துச்சு. பட் அதெல்லாம் அடித்து உடைக்கிற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்டாக கொடுத்துருக்காரு டீம் எல்எஸ்ஜிக்காக. இன்னைக்கான மேட்ச்சில் கூட ஜிடியோட பேசஸான ரபடா, சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணாக்கு எதிராக நல்ல ஒரு ஸ்டாட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஹோப் இன்னைக்கும் அதை கன்டினியூ பண்ணுவார்னு நம்பலாம். திக்வேஷ் ரத்தி ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அண்ட் ஒரு நல்ல ஒரு பிளேயராக அமைஞ்சிருக்காரு டீம் எல்எஸ்ஜிக்கு. பட் அவர் ஆக்ஷனில் எடுத்த ப்ரைஸில் 1/3 ஆஃப் த மணியை ஃபைனுக்கு மட்டும் பே பண்ணியிருக்காரு. அது போக இன்னைக்கு மேட்ச்ல சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. அவருக்கு பதிலாக இன்னைக்கு பிளேயிங் 11ல் உள்ள வரப்போகிறது ஷபாஸ் அகமதா தான் இருக்க போகுது. இன்னைக்கான மேட்ச்ல குஜராத் ஜெயிக்கும் பட்சத்தில் டாப் 2 ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு லூசிங் மொமெண்ட்டோட முடிக்கக்கூடாது இந்த லீகை அப்படின்ற இன்டென்ஷனில் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க போகிறாங்க எல்எஸ்ஜி. இன்னைக்கான ஃபேவரட்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி த டீம் குஜராத் டைட்டன்ஸ். நீங்கள் எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ண சொல்லிட்டு பாவி சொல்லிக்கிறது நான் ராகேஷ். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers.